ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 40 தொகுதிகள் தமிழ்நாட்டில் யாருக்கு என்ற பிரதான கேள்வி எழுந்திருக்கிறது. அதைவிட முக்கியமாக ஒரு கேள்வி அப்படின்னு கூட சொல்லலாம், தமிழ்நாட்டில் அந்த 20 தொகுதிகள் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா தமிழக சட்டமன்றத்துடைய எண்ணிக்கையே நிலைமையை கூட மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு அந்த 20 தொகுதிகளுடைய பலம் இருக்கிறது. ஒரு மினி சட்டமன்ற தேர்தலே வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து என்பதுதான் கிட்டத்தட்ட அனைத்து கட்சித் தலைவர்களுமே சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தந்தி தொலைக்காட்சி வழக்கம் போல ஒவ்வொரு கால அளவிலையும் நிறைய கருத்து கணிப்புகளை நடத்துவது வழக்கம். மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு மிக பரிச்சயம். அந்த நிகழ்ச்சியில நேற்றும் இன்றும் நாம் இந்த 20 தொகுதிகளை யார் கைப்பற்ற போகிறார்கள் என்பது பற்றிய சமீபத்தில் ஜனவரி மாதத்துடைய மைய பகுதியில் நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பை ஒளிபரப்பியிருந்தோம். நேற்று 10 தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியானது. இன்று 9:30 மணிக்கு மற்றொரு 10 தொகுதிகளுக்கான முடிவு வெளியாக இருக்கிறது. நேற்றைய 10 தொகுதிகளில் பார்க்கும்போது 7 தொகுதிகள் அதுல திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியின் வசம்தான் செல்கிறது என்பது தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இது ஜனவரி மாதத்துடைய நிலவரம். மற்றும் ஒரு 3 தொகுதிகள் இழுபறி தொகுதிகளாக கொடுக்கப்பட்டிருந்தன. திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய ஆண்டிப்பட்டி தொகுதி, அதே போல பாப்பிரெட்டிப்பட்டியும் பரமக்குடியும் 3 தொகுதிகள் இழுபறி தொகுதிகளாக கொடுக்கப்பட்டிருந்தன. திமுக, அதிமுக, அமமுக 3 கட்சிகளுக்கும் இடையே கூட நெருக்கமான போட்டி இருக்கக்கூடிய தொகுதிகள் இது. பாப்பிரெட்டிப்பட்டியில பாமகவும் ஒரு கணிசமான ஃபேக்டரா இருக்கிறாங்க. 20% அளவிற்கு அவர்கள் வாக்குகளை அங்கு அள்ளுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த முடிவுகள் எதை காட்டுகிறது என்ற கேள்வி, திமுக தான் ஒட்டுமொத்தமா ஸ்வீப் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை தான் நம்ம ஓவராலா பார்க்கும்போது ஒரு அனைத்து விமர்சகர்களும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி நாம் உள்ளார்ந்து பார்க்கும்போது பாமகவுடைய சதவிகிதம், அவர்களுடைய ரோல் என்பது இந்த தேர்தலில் என்னவாக இருக்க போகிறது. இந்த 10லயே 3 தொகுதியில உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த 10ல எவ்வளவு வரும்ன்றதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தேமுதிக பரமக்குடியில பாஜகவுக்கு ஒரு அளவுக்கான வாக்கு வங்கி, ஒரு 6-7% வாக்கு வங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. மக்கள் நீதி மையம் போன்ற புதிய பிளேயர்ஸ் என்ன செய்ய போறாங்க. இப்ப நிறைய தொகுதிகளில் 10% அளவிற்கு மக்கள் மற்றவர்களுக்கு வாக்களிக்கிறோம், இவங்க யாருமே இல்ல, மற்றவைன்னு ஒரு 10% 12% ஸ்டாண்டர்டா சொல்லிட்டு வராங்க. அதுல யாரெல்லாம் இருக்க போறாங்க, அவர்களுடைய தீர்மானம், அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எந்த கூட்டணியில் அவர்கள் போக போறாங்க என்பது எந்த விதமாக இந்த கணக்குகளை மாற்றி அமைக்கும். அதைவிட அதிகமாக இந்த ஒரு கருத்து கணிப்பு வெளியானதுமே கேட்கப்பட்ட கேள்வி, அதிமுகவும் அமமுகவும் இணைந்து விட்டால் திமுக காங்கிரஸ் கூட்டணியோட ஒரு பெரிய சக்தியாக மாறிவிடுகிறது என்பது போன்ற இந்த எண்ணிக்கைகள் காட்டுகிறதா, அல்லது அது ஒரு மாய தோற்றமா? இணைந்து விட்டால் அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் சரிவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி நிறைய கேள்விகள் இந்த 10 தொகுதிகளுக்கு வெளியான முடிவுகள் எழுப்பி இருக்கின்றன. ஒவ்வொரு ஊர் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு. இது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கின்றோம். இந்த இடைத்தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளில் உண்மையில் முந்துவது யார்? நம்மிடையே இணைகிறார்கள் சிறப்பு விருந்தினர்களாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் அவர்கள், அதே போல மற்றும் ஒரு பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள் நம்மிடையே வெளியூரில் இருந்து இணைகிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு செந்தில்குமார் இணைந்திருக்கின்றார். அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ரவீந்திரன் கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 10ல் 7 திமுக கூட்டணிக்கு அப்படிங்கிறது ஜனவரி மாசத்துடைய நிலவரமா இந்த கருத்து கணிப்புடைய முடிவா இருக்கும்போது, இந்த 20 தொகுதி இடைத்தேர்தல் நம்மளுடைய சட்டமன்றத்துடைய கணக்குகளை திருப்பி போடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தானே காட்டுது? நிச்சயமா திருப்பி போடக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. மற்ற 3லயும் திமுக காங்கிரஸ் தான் எட்ஜ் இருக்குது. இதுல என்னன்னா, இது நாம சட்டமன்ற இதுவும் கூட நாடாளுமன்றமும் சேர்த்து எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு பேட்டர்ன் அல்லது ஒரு வேவ்னு கூட சொல்லலாம், அல்லது ஒரு போலரைசேஷன். வேவ்ங்கிறது ஒரு போலரைசேஷன் வார்த்தை கரெக்டா இருக்கும். நிறைய போலரைசேஷன் பாசிட்டிவா சேர்ந்தா வேவ் ஆயிரும், ஒரு போலரைசேஷன் செட் ஆகும். அப்படி செட் ஆகும் போது அதிமுகவுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குதுன்னா, இந்த இதுல கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில இல்லங்கிற அடிப்படையில் அதிமுகங்கிற ஒரு அம்சத்துல வாக்குகள் கிடைச்சிருக்கும். அந்த 30% வாக்கு கிடைக்குதுன்னா அதுல கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கும், அதிமுக கிறிஸ்தவ முஸ்லீம்கள், நம்ம கட்சி, நம்ம சின்னம், நம்ம ஆட்கள், நம்ம மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற லெவல்ல ஒரு அதே ரேஷியோல கிடைச்சிருக்கும். ஆனா இவங்களோட இந்த வாக்குகள் இவங்களுக்கு பொது தேர்தல் எப்படி கிடைக்க போறது? பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டா இந்த வாக்குகள் மாறும்னு கருதுறீங்க? நிச்சயமா மாறும். போலரைசேஷன் செட்டப் எல்லாமே மாறும். கூடுமா குறையுமா? நிச்சயமா இந்த வாக்கு கூடினாலும் கூட, இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு
குறைஞ்சாலும் கூட பிஜேபி அதை காம்பன்சேட் பண்ணாலும் கூட ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வந்து இந்த தொகுதிகளில் வந்து மைனஸ் தான் ஜாஸ்தி ஆகும். இப்போ பரமக்குடியில் எடுத்துக்கோங்க, அதிமுகவுக்கு 33% இருக்கு, பாஜக ஏன்னா நீங்க பிஜேபி ஃபேக்டர் சொன்னதுனால பிஜேபியோட ஃபேக்டர் கணிசமா இருக்கக்கூடியது பரமக்குடியில 7% அவங்க வச்சிருக்காங்கன்னு இந்த கணிப்பு சொல்லுது. அப்போ 33-7 சேர்ந்தா அவங்க ஒரு 40% பரமக்குடியில பிஜேபி கூட்டணி அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கூட கொடுக்க முடியும். அதுல என்னன்னா தினகரனுக்கு வந்து கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வந்து மோடியோட பாசிட்டிவ் ஜஸ்டிஸ் சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராட்டஜில மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன வாட்டு இருந்துட்டு போட்டு அது பிரச்சனை இல்ல. அது வேணா இன்னொரு விவாதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெளிவா. நல்ல ஸ்ட்ராட்டஜி, தமிழ்நாட்டுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி, உண்மையான சமநீதிக்கான ஸ்ட்ராட்டஜி. பட் அதுல பாதிக்கப்பட்ட தினகரன் தரப்பும் மோடியின் எதிர்ப்பாளர்களான அந்த மைனாரிட்டி ஓட்ஸும் வந்து தினகருக்கு இங்க குறிப்பிட்ட அளவு நிச்சயமா கிடைக்கும். ஆனா ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதோட சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த வாக்குகள் எப்படி போலரைஸ் ஆகுங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. இதே பற்றுதலோட நிற்குமா அந்த பாராளுமன்ற சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வரும்போது வந்து அந்த போலரைசேஷன் எப்படி இருக்குங்கிறது அந்த அணிகள் அமையதை பொறுத்து எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பிப்ரவரி மார்ச்ல அமையக்கூடிய அணிகள் வந்து இத கூட்டலாம் குறைக்கலாம். நிச்சயமா அந்த வாக்காளர்கள் வந்து தினகரன் மீது மிகுந்த பற்றுதல் உள்ள எதிரிக்கு எதிரி நண்பன் தினகர். மோடி அடிச்சதுக்குள்ள வியூகங்கள் வேற, அது நிறைய வெளியே சொல்லணும். தமிழ் மெல்ல சமூக நீதினு சொல்லி சமூக அநீதி நடக்கிறதுனால சொல்ல மாட்டாங்க. பட் அதனால பாதிக்கப்பட்டவங்க மோடி எதிர்ப்பாளர்கள் வந்து தினகரன் மேல சிம்பரைஸ்டா இருக்காங்க. ஓகே, திரு லட்சுமணன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புற விஷயம் இதுல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல கூட்டணி எப்படி அமையுது அப்படிங்கறத பொறுத்து. ஏன்னா பாமக ஒரு ஃபேக்டரா 3 தொகுதியில வராங்க, தேமுதிக சில தொகுதியில வராங்க. அப்போ கூட்டணியை பொறுத்து இந்த கணக்குகள் அப்படியே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிராட் ட்ரெண்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை ட்ரெண்டா நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நாம எத்தனை முறை வேணாலும் கருத்து கணிப்பில் எடுக்கலாம். நானும் ஒரு பத்திரிகையாளர் முறையில அதுல இருக்கிற அந்த பெப்பை நானும் ரசிப்பேன். ஆனால் கலை யதார்த்தம் இப்ப பிரதிபலிக்காது. இன்னொன்னு பொதுவாவே என்னுடைய கருத்து என்னன்னா, மக்கள் இப்ப யாரும் உண்மையை சொல்வதில்லை. கருத்து கணிப்புகள்ல யாருமே உண்மையை சொல்ல மறுக்கிறாங்க. ஏன்னா இப்ப அருண் கிருஷ்ணமூர்த்தி சர்வே எடுக்கிறாருன்னா அவரே போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுக்கிறவர் இல்ல, எடுக்க மாட்டார். அவருக்கு ஒரு டீம் இருக்கு. அவரே போய் எடுத்தா கூட இவர் தந்தி டிவில வந்து பேசுறவரு, இவரை நமக்கு தெரியும், ஒரு தந்திக்காக தான் எடுக்கிறாருன்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை சொல்றவனுக்கு வரும். யாரோ ஒரு தனிநபர் எடுக்கிற போது இவர் யாருக்காக எடுக்கிறார், நமக்கு கேட்டுட்டு போய் ஏதோ பண்ண போறாரோ அப்படிங்க. ஏன்னா நீங்க கிராமத்திலயும் போய் எடுத்துருக்கீங்க, நான் நம்புறதுனால எல்லாம் சொல்லிட்டு. அப்ப கிராமத்திலயும் போய் எடுக்கிற போது அவன் நிஜத்தை சொல்ல மறுக்கிறான். இதை நான் முழுக்க எல்லாமே எடுத்து வச்ச முடிவுகளை வச்சுக்கிட்டு நானும் பத்திரிகையில ஹெட்டா இருந்துகிட்டு சர்வே எடுத்தவன் தான், எடுத்ததை அனலைஸ் பண்ணவன் தான். இது நமக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம். இப்ப அதுக்குன்னு ஒரு சயின்டிபிக் முறை இருக்கு. ஜெயலலிதா, கலைஞர் போன்ற ஆளுமைகள் இருந்த போது மக்கள், நான் சைக்கலாஜிக்கலா பாக்குறேன், கொஞ்சம் உண்மையை சொன்னாங்க. நான் அவங்களுக்கு போடுறேன், விரும்பி போடுறேன், விரும்பி போட மாட்டேன்னு சொன்னவங்க நான் கலைஞருக்கு தாங்க போடுவேன். அவர்கள் மறைவுக்கு பிறகு அல்லது அவர்கள் களத்தில் இல்லாத போது அவங்க கொஞ்சம் இதை ஜாலியா எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு சீரியஸ்னஸை காட்ட மாட்டாங்கிறது ஆர்கே நகர்ல நிரூபணமானது. இதே தந்தி எடுத்த சர்வேல நான் தந்தி மேல குற்றம் சொல்லல. ஏன்னா மக்களை நீங்க நம்புனீங்க, மக்கள் உங்களை ஏமாத்தினாங்க. ஏன்னு நான் சொல்லிடுறேன். 34% பேர் திமுக ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. சர்வேல 13% தான் போட்டான். அதை கணக்கு பண்ணி பார்த்தா நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னவங்கல 60% ஓட்டு போடல. இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. எந்த சயின்டிபிக் ரெகுலேஷன் பிரைமரி வாக்கு வங்கியே அங்க மாறுது. நான் அப்போ சயின்டிபிக் நம்ம இம்ப்ளை பண்றோம் பாருங்க. இருந்த போது மக்கள் சயின்டிபிக்கா அதை நம்ம இம்ப்ளை பண்றது அர்த்தம் இல்லாததா போயிடுது. நீங்க என்ன ஃபார்முலா கையில வச்சிருந்தாலும் நீங்க அதை பொருத்தி பார்க்க முடியல. ஏன்னா மக்கள் உங்ககிட்ட ஏமாத்துறான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுல என்ன நம்ம ரீட் பண்ணலாம்னா, ஒரு பொதுவான உணர்வுகளை நம்ம ரீட் பண்ணலாம். இந்த ஓட்டு யாருக்கு போகுது, தினகரன் எப்படி பாக்குறாங்க, ரஜினி வந்தா என்ன நினைக்கிறாங்க, இப்படி ஒரு காமன் ட்ரேடிங் பண்ணலாமே தவிர பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இப்பவே போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல இன்னொரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இது ஜனவரி மாசத்துல எடுக்கப்பட்டது. இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. தேர்தல் ஏப்ரல்ல தான் வரப்போகுது. நிறைய விஷயங்கள் மாறும். இப்ப தேர்தல் நடந்தா அப்படிங்கற எஸ் இந்த கேள்வி வச்சு தான் நீங்க சர்வே எடுக்கறீங்க. தேர்தல் நடந்தால் யாருக்கு ஓட்டுங்கிறது அந்த சர்வே எடுத்துட்டு இருக்கிற போது இப்ப தேர்தல் இல்லன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நடக்க இருந்த ஒரு தேர்தல் ரத்தாயிடுச்சு. சோ இன்ஃபேக்ட் அதோட பியூட்டி என்னன்னா, இந்த சர்வே நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருவாரூர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது, பாதியில கேன்சல் பண்ணப்பட்டது. இது எல்லாமே அந்த பீரியடுக்குள்ள அந்த கேன்சலுக்கு பிறகு எடுத்தோன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து நடக்கிற போது இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு. இப்ப அதிமுகவுக்கு நான் ஒருத்தன் ஓட்டு, அதிமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடணும்னு நினைக்கிற ஒருத்தன் அந்த சேர்த்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வர்ற போது அவனுக்கு இங்க இருக்கிற சில எதிர்ப்புகள், சில அதிருப்திகள், சில ஆதங்கங்கள்லாம் அவன் மனசுக்கு வந்துச்சுன்னா அவன் நாடாளுமன்றத்துக்கு அதிமுக போடணும்னு நினைக்கிறவங்க கூட சேர்த்து ரெண்டுக்கும் போட மாட்டான். இதுக்கும் போட மாட்டான், அதுக்கும் போட மாட்டான். ஒரு மைனஸ் பாயிண்ட் அதுல இருக்கு, பிளஸ் இருக்கு. யாருக்கு என்னங்கிறது நிறுத்தப்பட போற வேட்பாளர்கள் அமைய போகிற அணிகளை பொறுத்துதான் இருக்கு. நான் சில உதாரணம் சொல்றேன். இது ஏன் சரியா வரல அப்படிங்கறதுக்கு நான் தப்பு சொல்லல, மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்றேன்.
செந்தில் பாலாஜி திமுகவில் போய் இணைந்தது யாருக்கு பாதிப்பு? முக்கியமான கேள்வி. செந்தில் பாலாஜிக்கே பாதிப்புன்னு ஒரு ஃபேக்டர் சொல்லிருக்கான். அது 4%. திமுகவுக்கு பாதிப்புன்னு 34% சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா. அப்போ திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய 52% திமுக ஜெயிக்கும் சொல்றாங்க. அப்ப அந்த முரண்பாடு நான் ரீட் பண்றேன். அதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த கருத்தை சொன்னவன் ஒன்னு செந்தில் பாலாஜி விஷயத்துல பொய் சொல்லிருக்கணும். அவரை பிடிக்காதவங்களா இருக்கலாம். அப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துல பொய் சொல்லிட்டு திமுக ஓட்டு போடுவேன்ற விஷயத்துல உண்மையை சொல்லிருக்கணும். அல்லது திமுக ஓட்டு போடுவேன்னு பொய் சொல்லிட்டு நிஜமாகவே உண்மையா இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். எனக்கு செந்தில் பாலாஜியை பிடிக்காது. அவர் எங்க இருந்தாலும் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆனா நான் பரம்பரையா உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற ஆளு. அவரை பிடிக்கல. அவர் வரதுனால திமுக கெடுதலுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் ஓட்டை நான் மாத்த மாட்டேன். முகம் தெரியாத ஒரு நபர் தன்கிட்ட வந்து கேட்கிற போது செந்தில் பாலாஜி மீதான கோபத்தை நான் இவ்வளவு வெளிப்படையா பதிவு பண்றேன். அவர் எங்க இருந்தாலும் எடுத்துதான் ஓட்டு போடுவேன். திமுக ஓட்டு போட மாட்டேன். நான் சைக்காலஜி படி சொல்றேன். நான் ஒரு வாக்காளனா நினைச்சு சொல்றேன். நான் அதை திரு செந்தில்குமார் அவர்கிட்ட கொண்டு போக விரும்புறேன். மக்கள் உண்மையை சொல்றது இல்லையா? ஒரு சாமானியருடைய பார்வையில நீங்க கருத்து கணிப்பு கேட்க உங்ககிட்ட வந்தா உண்மையை சொல்ல மாட்டீங்களா? கருத்து கணிப்பு கேட்கறதுனால உண்மையை சொல்லிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இப்ப கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு சில சதவீத அளவுல தான் நம்ம எடுக்கிறோம். இப்ப நேத்து கருத்து கணிப்பு வெளியிட்டது அடிப்படையில 10,000 பேர்கிட்ட நாங்க கருத்து கணிப்பு எடுத்திருந்தாலும் சில ஊடகங்கள் இல்ல மேபி எடுக்கிற எல்லாருமே என்ன சொல்றோம்னா சில பேர்கிட்ட மட்டும் தான் கருத்து கணிப்பு எடுக்கிறோம். எல்லார்கிட்டயும் போய் சேர்றது இல்ல. ஆண் பெண் இருபாலர் எடுப்பாங்க. சமூகத்தின பரப்பளவு எல்லா பரப்பு அப்படிதான் எடுக்கிறோமே தவிர அதே நம்ம பல தேசிய ஊடகங்கள் எல்லாம் மொத்த நாட்டுக்கே 10,000 பேர்கிட்ட சாம்பிள்ஸ் இருக்கும்போது 10,000 தமிழ்நாட்டுல 20 தொகுதிகள்ங்கிறது ஒரு கண்டிப்பா. அப்ப நீங்க எடுக்கிற அந்த 1% பேரால ஒரு ஷேக் ஆகும் நினைச்சு நீங்க போடுறதுனால ஷேக் ஆயிடணும்னு ஒண்ணும் இல்லைங்களே. இல்லையே. இது ஜனவரி மாசத்துடைய நிலவரம். அந்த ட்ரெண்ட் தான் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சொன்ன மாதிரி இப்ப ஜனவரி மாசத்துக்கான தேர்தல் இல்ல. இன்னும் கூட ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கா அல்லது அதிருப்தி மேல அந்த நீங்க கொடுத்த அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஒரு 10% அவங்க மட்டும் கொடுத்த கருத்து தானே தவிர இது ஒட்டுமொத்தமா மக்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட முடியாது. மீதி பேருடைய ஓட்டு தான் அன்னைக்கு தீர்மானிக்கும். நான் கேட்க வர்றது நான் எல்லார்கிட்ட இருந்துமே புரிஞ்சுக்க விரும்புறது இந்த பிராட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் பெரும்பாலான இடங்கள்ல ஒரு எட்ஜ் இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கவனிக்கலாமே. கூட்டணின்னு தான் அதுல இருக்க தவிர கூட்டணின்னு தான் நீங்க மென்ஷன் பண்றீங்களே தவிர ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா பிரிச்சிருக்கீங்க. இதுல கூட்டணின்னு ஒண்ணு பிளஸ் ஆயிருக்கு. இவங்க மட்டும் தான் கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா, கூட்டணினால பலமா இருக்கலாம். மத்த கட்சிகள் கூட்டணி சேரும்போது பலம் மாறலாம். கண்டிப்பா கண்டிப்பா மாற்று கண்டிப்பா இது மட்டுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தேர்தல் கருத்து கணிப்பு இந்த ட்ரெண்ட் அப்படிங்கறதை ஏற்கனவே நம்ம பத்திரிகையாளர்கள் எடுக்கக்கூடிய மீடியாக்கள் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான கருத்து கணிப்பு என்பது உண்மையிலேயே மக்கள் ஏமாத்துறாங்கன்னு சொல்றத ஏத்துக்க முடியல. அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அன்னைக்கு மனநிலைக்கு அவங்க கொடுக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அதை நம்ம பிரதிபலிக்கிறீங்க. ஆனா இதே நிரந்தரமா வாய்க்கிற கூடாது. நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் ஆணையமே இது மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இப்ப இதனால என்ன ஆகும்னா ஒண்ணு அகைன்ஸ்டாவும் ஆகும், அப்புறம் பிளஸ்ஸாவும் ஆகும், எப்படி வேணாலும் இருக்கும். தீர்மானிப்பது கருத்து கணிப்பு அப்படின்னா சாமானிய மக்கள் என்ன பண்ணுவான், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்றது நீங்க தான் வெளிக்காட்டணும். இந்த மாதிரி விஷயத்துலதான் சாமானியன் என்ன பண்றான்னு எல்லாமே ஆனா நீங்க சாமானியர்களா அதனுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நம்ம கருத்து கணிப்பு பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கருத்து என்னன்னா நிச்சயமா கருத்து என்னன்னு சொன்னா இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு இது நிரந்தரமானதா இருக்காது. அது 3 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கேட்கறது இந்த ட்ரெண்ட்ஸ் பத்தி தான். நம்ம இடைவேளைக்கு பிறகு விரிவா அனலைஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு சிறிய இடைவேளை எடுக்க இருக்கின்றோம். திரு கணபதி அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும். I will come to you after the break, sir. இந்த கருத்து கணிப்புடைய பார்வைகளை பிராட் ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல கூட்டணிகள் நிறைய விஷயங்களை மாற்றுமா என்ற கேள்வி, அதிமுக அமமுக இரண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. திரு கணபதி அவர்களுடைய பார்வைகளையும் பெற விரும்புறேன். இதுல 7 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் லீடு இருக்கு. மற்ற இழுபறியா இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலுமே அவர்கள் ஒரு கணிசமான வாக்கு எடுக்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்வீப் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா கூட மற்றொரு பக்கம் அதிமுகவும் அமமுகவும் தனித்தனியா 20% 30% வாக்குகள் வாங்குவதை திமுக கவனிக்க வேண்டிய விஷயம்னு கருதுறீங்களா திரு கணபதி? கண்டிப்பா. நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். கருத்து கணிப்பு எல்லாமே பொய்யாயிரும், இல்ல கருத்து கணிப்பே ஹம்பக் அப்படிங்கிற சொல்ற வார்த்தை நான் ஏற்கவே இல்லை. ஏன்னா இடைத்தேர்தலுக்கு ஆர்கே நகர் தேர்தல் என்ன நினைச்சுன்னு கேட்கலாம். இடைத்தேர்தலுக்கும் கருத்து கணிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதுலயும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்
திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் அந்த இடைத்தேர்தல் கருத்து கணிப்புங்கிறது அது ஒரு தவறான அந்த கருத்து கணிப்புக்கு அங்க தேவையே இடமே இல்லாம ஆயிடுச்சு திருமங்கலம் ஃபார்முலான்னு உருவானதுக்கு அப்புறம். அதனால அதே சமயம் பொது தேர்தலில் கருத்து கணிப்புங்கிறது ஓரளவுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கும். நீங்க மெஜாரிட்டி கருத்து கணிப்பு, அதாவது ஒரு சில கருத்து கணிப்பு தவறா எடுக்கப்பட்டிருக்கலாம், எடுக்கப்பட்ட விதம் தவறா இருந்திருக்கலாம். ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் தெரிஞ்சிடும். நீங்க 89ல வந்து ஜெயலலிதா இவர் எம்ஜிஆர் மறைந்த பின்பு அதிமுக 2ஆ பிளவுபட்டு இருக்கு, காங்கிரஸ் தனியா நிக்குது. அப்போ திமுக பலம் வாய்ந்த கட்சியா தெரிஞ்சு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்தது. 91ல ராகுல் படுகொலை, ராஜீவ்காந்தி படுகொலை நடந்திருக்காவிட்டாலும் கூட அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறுங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. 96லயும் அதே போல இருந்தது. அதனால கருத்து கணிப்புகள் வந்து கண்டிப்பா வந்து அது பொய்ங்கிற அளவுக்கோ இல்ல அது வந்து நடத்துற விதமே வேஸ்ட், மக்கள் ஒவ்வொன்றும் தப்பா சொல்ல நம்ம சொல்லவே முடியாது. அதுல ஒரு எட்ஜ் இருக்கிறது காட்டத்தான் செய்யும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமா காட்டுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேருமா சேராதா, அப்படி சேர்ந்தா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா, அதிமுகவோட 2 அணியும் திருப்பி சேருமா, அப்படி சேர்ந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா. ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல. இந்த இப்போ நாளைக்கே டிடி அணியும் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியும் இணைந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் உடனே தீர்ந்துருன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் மைத்திரன் ஒரு குழுவுல இடம்பெறலன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு அறிவிக்கப்பட்ட கூட்டணி ஆகிட்டதுனால ஒரு எட்ஜ் காட்டுது. அதுதான் இன்னைக்குள்ள சூழல்னால கருத்து கணிப்பு அப்படி காட்டுது. நாளைக்கு கருத்து கணிப்பு மாறலாம். நீங்க இன்னொரு 1 மாசம் கழிச்சு கூட்டணியில் எல்லாமே தெளிவான ஒரு இது ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்தா அன்னைக்கு கூட்டணிக்கு ஏற்ப அந்த எல்லாம் மாறலாம். அதோட இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டில் அரித்மெட்டிக் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரித்மெட்டிக் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா அது தெரியும். இதுல 91 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 91 அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பலமா இருந்தது. 96ல அதே மாதிரி திமுக தமா கூட்டணி ரஜினி வாய்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதிமுக பிரச்சனைகள் வேற இருந்தது, ஊழல்ங்கிறது. அதே மாதிரி 2001ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பியும் திமுக அலையன்ஸ் இருந்து அதுல அரித்மெட்டிக் பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 98ல ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வீழ்ந்து கிடந்தப்போ அவங்க வந்து பாமக மதிமுக வாழப்பாடி இப்படி ஒரு பெரிய அணியை சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்தப்போ அவங்க வெற்றி பெற்றாங்க. அது 2001ல வந்து சான்சி வழக்குல தண்டனை பெற்றதுனால ஜெயலலிதா முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொன்னப்போ கூட மக்கள் ஓட்டு போட்டு அந்த அணி தான் வெற்றி பெற்றது. காரணம் அரித்மெட்டிக் ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கணக்கு அப்படியே வேலை செஞ்சிரும் சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஆண்டிப்பட்டியில அமமுக 30%, அதிமுக 30% எடுக்கிறாங்க. இந்த 2 கட்சியும் இணைஞ்சிருச்சுன்னா வாக்கு வங்கி 60% நான் சொல்ல முடியும். அதுக்குதான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னேன், நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதாவது 2 கட்சி இணைந்தால் உணர்வு பூர்வமா இணைய வேண்டும். ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அணியே உணர்வு பூர்வமா இணையாத பட்சத்துல இவங்க 2 பேரும் அணியும் சேர்ந்தா உணர்வு பூர்வமா இணைஞ்சா 20+20 40 ஆகலாம். 1991ல ஜெயலலிதா தலைமையில் அதிமுக 2 அணிகளும் ஒன்று சேர்ந்தப்போ உணர்வு பூர்வமா இணைந்தார்கள். அப்போ கூட அந்த இடைத்தேர்தல் 89-91 அப்போ ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. மதுரை கிழக்குல வந்து சங்கரையாவும் இதுல மதுரை கிழக்குல வந்து எஸ்ஆர் ராதா அதிமுக சார்பில் எஸ்ஆர் ராதாவும் மருங்காபுரியில பொன்னுசாமி ஜெயிச்சாங்க. அதுல எஸ்ஆர் ராதா வந்து ஜானகி அணி, மருங்காபுரியில போட்டிட்ட பொன்னுசாமி ஜே அணி. அதை வந்து எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி ஜெயலலிதா ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமை உறுதியான தலைமையா இருந்தது. ஜெயலலிதாவை எதிர்த்த எல்லாருமே ஐயன் ஆரம் வீரப்பன் முதல் எல்லாருமே அவர்கிட்ட ஒற்றுமையா வந்து அந்த அதிமுக கட்சி பலமா இருந்தது. அதை போல அமமுகவும் யூபிஎஸ் ஓபிஎஸ் அணி இணைந்தாலும் வாக்கு வங்கி சரியும் நான் நினைக்கிறீங்க. இணைந்தால் வாக்கு வங்கி முழுமையாக பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தொகுதி வாரியா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்குள்ள சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாததான் மக்களோட கருத்து கணிப்பு பிரதிபலிக்கிறது நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து பிஜேபி ஏடிஎம்கே பாமக இந்த அணிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி அமைத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு குழப்பம் ஏற்பட்டோ இல்ல சீட் பங்கீட்டுல பிரச்சனை ஏற்பட்டோ அப்படியெல்லாம் கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருந்தால் அப்போது வேண்டுமானால் எதிரணிக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போதைய உள்ள சூழலில் திமுக காங்கிரசுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதான் உங்க கருத்து கணிப்பு காட்டு. பொதுவான சூழலும் அப்படித்தான் தெரிகிறது. அமமுகவே அதிமுக இணைத்துக் கொண்டாலும் கூட
ஆமா, அதிமுகவும் அமமுகவும் அதிமுக இணைந்தாலும் அவர்களோட உள்கட்சி பூசல்கள் எல்லாமே மறைந்து உணர்வுபூர்வமாக ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒத்த தலைமை ஜெயலலிதாவை எப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களோ 1991 ஜெயலலிதாவை எப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல ஒற்றுமையா எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் அப்பேற்பட்ட அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கலாமே தவிர இப்போதைய சூழலுக்கு இது இன்னைக்குள்ள சூழலுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி எட்ஜுங்கிறத நிச்சயமா எல்லாருமே யாரும் மறுக்க முடியாது. அப்படியா திரு ரவீந்திரன்? ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் திமுக அடிக்க முடியாதுன்ற நிலைமை தான் இருக்கு. கணபதி அவரோட கருத்தை so many ifs and buts வச்சு ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்கிறார். நான் உடைச்சே சொல்லிடுறேன். அரசியல்ல ஒரு நிகழ்வு போல இன்னொரு நிகழ்வு இருப்பதில்லைன்னு முதலமைச்சர் ராஜாஜி சொல்வாரு. அன்னைக்குள்ள அதிமுக பிளவுங்கிறது வேற. அன்னைக்குள்ள பிளவுல ஜெயலலிதாவால கட்சியை பிளவை தவிர்க்க முடியல. லீடரா வந்தனால ஜெயலலிதா சொல்றேன், பிளவு தவிர்க்க முடியல. தனியா நின்று தமிழகம் முழுவதும் நின்று இவர் சுமார் 10%, அவர் 21% எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முடக்கப்பட்ட இரட்டையில சின்னம் வந்தா நாம வெற்றி பெற முடியுங்கிற ஒரு பார்வை அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த இரட்டையில சின்னம் வந்தது. காரணம் திமுக கழகம் அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்தது. 77 நீங்க உடஞ்சு நின்னால திமுக எம்ஜிஆர் 77 பெற்றதை விட கருணாநிதி பெரிய வெற்றி சீட்டிலும் பெற்று ஒரு பெரிய சக்தியா இருந்தாலும் அவரை தோற்கடிக்கிறதுக்கு அடுத்த கட்டம் தேவைங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஜானகி அம்மையார் ஒரு சூழ்நிலை காரணமா அரசியலுக்கு வந்துட்டாங்க, அரசியலை விட்டு விலகிட்டாங்க. ஆக அந்த பார்ட்டி ஸ்பிளிட்ங்கிறதே தமிழ்நாடு ஃபுல்லா சீரான ஒரு ஸ்பிளிட் தான். இங்க அப்படி இல்ல. இன்னைக்கு ஸ்பிளிட், இன்னைக்கு கருத்து கணிப்பை வச்சு தினகரனும் இதை ஒத்துக்க போறதில்ல, எடப்பாடியும் ஒத்துக்க போறதில்ல. எடப்பாடி நாங்க ஜெயித்த மாதிரி நாங்க ஜெயிப்போம், நாங்க 2014 ஜெயித்த மாதிரி சொல்லலாம் எடப்பாடி சொல்லுவாரு. தினகரன் ஆர்கே நகர சொல்லுவாரு, இவரு 133 பொருந்தாது பாரு. இதுதான் ரெண்டு பேரும் இருப்பாங்க. நாளைக்கு ரெண்டு பேரும் தனியா நின்று ஓட்டு எடுத்தாலும் கூட அது பேக்கிங் கம்யூனிட்டியோட ஒரு ஜாதி அரசியலின் வெளிப்பாடான ஓட்டா தான் வரும். நிச்சயமா ஜாதி அரசியல் கூறுகள் இருக்கு. நீங்க சமூக நீதினு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டுமே ஏசுறது தமிழ்நாட்டில் ஒரு வாடிக்கை ஆயிட்டு அது தவறுங்கிறத நான் ஆணித்தரமா நிமிர்ந்து சொல்றேன். அதுல ஜாதி அரசியல் கூறுகள் இருக்கு. நாளைக்கு அது அன்னைக்கு ஜானகி விட்டுட்டு போனனால தான் ஜெயலலிதா தலைமையில ஒற்றை தலைமை வந்தது. இன்னைக்கு எடப்பாடியும் பன்னீரும் சேர்ந்துமே ஒற்றை தலைமை வர முடியலையே. ஏன் ஒற்றை தலைமை வர முடியல? மூத்த தலைவர்னு இவருக்கு கொடுத்துட்டு போலாம், இல்ல அவர் நான் வெளியே இருந்து வந்தேன் அதனால உங்களுக்கு கொடுக்கலையே. அப்போ ஒவ்வொருத்தரும் தங்க அப்போ நான் புரிஞ்சுக்க விரும்புறது, உதாரணத்துக்கு இப்ப பரமக்குடி தொகுதி எடுத்துக்கிட்டா 20% அமமுக, 33% அதிமுக இருக்கு. இப்போ இந்த இரு அணிகளுடைய இணைப்புன்னு ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அப்புறம் ரெண்டு பேருமே அதை மறுத்தாங்க. அப்படி நடந்தாலும் கூட அந்த 53 அது இருக்காது. திமுக காங்கிரஸ் விட கம்மியா தான் ஆகும் அந்த வாக்கு வங்கி தான். அப்ப அந்த 20% எங்க போகும்? இவ்வளவுதான் எங்க நிச்சயமா அது பைபோலர் பொலிட்டிக்ஸ்ல உள்ள போலரைசேஷன் வேற, ட்ரையாங்குலர் பொலிட்டிக்ஸ்ல போலரைசேஷன் வேற. இன்னும் தினகரனுக்கு திமுக கழகத்தை நிர்வாகி வீட்டிலே ஓட்டு கிடைக்கும். என்னோட கணக்குப்படி திமுக ஓட்டு நிர்வாகி வீட்டிலே, அந்த நிர்வாகி மட்டும்தான் ஓட்டு போட மாட்டார். நிர்வாகியோட குடும்ப போடுவாங்க. அதான் யதார்த்தம். நான் களத்துல இருந்து சொல்றேன். ஆக இது அதிமுக பிளவுன்னு முழுமையா அதை எடுத்துக்கிட முடியாது. அதே மாதிரி எடப்பாடிக்கும் சில இடங்கள்ல கிடைக்கும். தினகரன் அதிமுக மட்டும் பிளக்கல, திமுக பிளக்கிறாருன்னு சொல்றீங்க. தினகரன் ஒரு லீடரா எமர்ஜி ஆகிறதோட போலரைசேஷன் வேற. ஜானகி ஜெயலலிதா போலரைசேஷன் ரெண்டு பேருமே காஸ்ட் நியூட்ரல். இவங்க ரெண்டு பேருமே ஜெயலலிதாவோட பேக்கிங் கம்யூனிட்டி, ரெண்டு பேக்கிங் கம்யூனிட்டியோட ரெண்டு முகம். சோ அந்த சமூக வாக்குகள் எந்த கட்சியில இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாற வாய்ப்பு இருக்கு. சிறிய இடைவேளை இந்த தருணத்தில் எடுக்கலாம். இடைவேளைக்கு பிறகு யார் வாக்குகளை பிரிக்கிறார்? திரு டிடிவி தினகரன் திமுக வாக்குகளையும் அவர் எடுத்து செல்கிறாரா? நான் திரு லட்சுமணன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ரியலிஸ்டிக்கா இல்லையா இந்த அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆளுக்கு 30% இல்ல 20% வருது அப்படின்னும் போது திரு ரவீந்திரன் சொல்வது போல திமுக வாக்கையும் கூட அமமுக எடுக்குதுன்னு தானே புரிஞ்சு. அதுக்கு முன்னாடி கணபதி சொன்ன மாதிரி அவர் சொன்னது ஒரு வகையில நிஜம். கடந்த பொது தேர்தல் வரைக்கும் அரித்மேட்டிக்னு ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அவர் சொல்ற அரித்மேட்டிக் வாக்கு வங்கியை கூட்டுறாரு கழிக்கிறான்றத வச்சு நான் சொல்றேன். அவர் தான் அரித்மேட்டிக். நம்ம எல்லாருமே அதை எடுத்துக்கோம். அது நான் ஜெயலலிதாவும் கலைஞரும் மறைந்த பிறகு இனிமேல் அந்த அரித்மேட்டிக் வேலை செய்யாது. அது ஆர்கே நகர் நிரூபிச்சது. நேற்று கிருஷ்ணமூர்த்தி தந்தி டிவில அதை நிரூபிச்சு ஓபனாவே சொல்ற. திமுக ஓட்டு எங்க போச்சு? தினகரனுக்கு போச்சு. நேற்று வெளியான திருவாரூர் ரிசல்ட்லயும் அது பிரதிபலிக்குது. கலைஞருடைய திமுக விட்டுடுங்க, கலைஞருடைய வாக்கு வங்கி, கலைஞருடைய கோட்டை, கலைஞருடைய சொந்த ஊர்னு சொல்ற திருவாரூர்ல கிட்டத்தட்ட அந்த கணக்கை எடுத்துக்கிட்டால் 20% ஓட்டு தினகரனை நோக்கி போகுது.
இல்ல திமுகவும் அதிமுகவும் அமமுகவும் சேர்த்தா 50% வருது இல்ல. 61% வாங்கி கலைஞர் ஜெயித்த தொகுதியில இன்னைக்கு 40% ஓட்டு போறேன்னு சொல்றாங்கன்னா நான் அந்த எக்ஸாக்டா அதை எடுத்துக்க வேண்டாம், நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் மக்களுடைய உணர்வுகளை ரீட் பண்ணலாம்னு ஒரு வரி முதல்ல சொன்னேன். அதன்படி பார்த்தா திமுகவுடைய வாக்குகள் நிறைய தினகரனுக்கு போகுது. திமுக தலைமையில காங்கிரசும் உள்ளடக்கிய ஒரு அணி அமைந்தது மெகா அணின்னு சொன்ன போது நான் பேரளவில் அதை ஏத்துக்கிறேன்னு நான் சொன்னேன், பல தளங்கள்ல சொல்றேன். ஆனால் வாக்கு வங்கி அப்படி இல்லை. திமுகவுடைய முந்தைய வாக்கு வங்கி இப்ப கிடையாது. ஆர்கே நகர் அதை நிரூபிச்சது, திருவாரூரும் அதை நேற்று நிரூபிச்சிருக்கு. ஒண்ணு. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். பெரியகுளம் தொகுதியை பத்தி பேசுற போது கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அங்க லாயல்டி குறைவா இருக்குன்னு சொல்றாரு. யாருக்கு? அதிமுக பத்தி சொல்ற போது சொல்றாரு. பெரியகுளம் எந்த ஊர்? இன்னைக்கு அதிமுகவை தலைமை தாங்கி நடத்திட்டு போற ஓபிஎஸ் சொந்த ஊர். உங்க சொந்த ஊர்ல உங்களுக்கு லாயலா அதிமுக இருக்க மாட்டான்னா அதிமுக தொண்டன் என்ன ரீட் பண்றாங்கறத நீங்க பாக்கணும். அந்த ஊர்லயே அப்படி இருக்குன்னா மற்ற ஊர்ல எல்லாம் எப்படி அதிமுக தொண்டர்கள் இந்த தலைமையை மதிக்கிறாங்கன்ற அந்த உணர்வை தான், அந்த ரீடிங் தான் நான் படிப்பேன். ஏன்னா அவரே அதை ரீட் பண்ணி சொன்னதுனால அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 3 விஷயத்தை மட்டும் 3 தொகுதி யோசிச்சு பாருங்க. ஆர்கே நகர், திருவாரூர், பெரியகுளம் 3 மூலை. மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, பழைய வாக்கு வங்கி நாங்க ரெகுலரா போடுற மாதிரி போட மாட்டோம், புதிய ஆளுமைகளை தேடுவோம். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினகரனுக்காக நான் பேசல. ரஜினியே வந்தாலும் ரஜினி நோக்கி ஒரு கூட்டம் போக தான் செய்வான். அதை மக்கள் யார் அங்கீகரிக்கிறாங்கிறது அவங்களுடைய சமத்து. அது மக்கள்கிட்ட போய் அவங்க என்ன முன்வைக்க போறாங்க, மக்கள்கிட்ட அவங்க எந்த அளவுக்கு நியாயமா நடந்துக்கிறாங்க, எவ்வளவு தூரம் தைரியமா கருத்துக்களை சொல்றாங்கிறது எல்லாத்தையும் ரீட் பண்ணி தான் மக்கள் முடிவெடுப்பான். புதிய ஆளுமைகளை மக்கள் தேடுறாங்கிறது நிஜமான நிஜம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல நேரடியான ஒரு ஆளுமை நாங்க இவனுக்கு ஓட்டுப்பா கண்ணு மூடிட்டு அப்படின்ற நிலைமை இல்லாத போது திரு ரவீந்திரன் சொன்னது போல சமூக வாக்குகளுடைய பங்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், ஓட்டப்படாரத்தை பத்தி சொல்லிடுறேன். ஓரளவு அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு இப்ப நான் சர்வே ஒன்னு எடுக்கிறாங்க, நான் சர்வேல என் கருத்தை சொல்லலாம்னு ஒருத்த முன் வந்துட்டாலே அவனுக்கு கொஞ்சோண்டு சமூக அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நான் ரீட் பண்றேன். தைரியமா வரான், ஃபார்மை ஃபில் பண்ண வரான். அவனுக்கு அரசியலை கவனிக்கிற அந்த தனிநபருக்கு வரப்போற தேர்தலில் தூத்துக்குடியில தான் கனிமொழி நிக்க போறாங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது பரவலா தெரிஞ்ச செய்தி. கனிமொழியை அதை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஓட்டப்படாரத்துல கனிமொழி நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா 40% சட்டமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு போடுறேன்னு சொல்ற மக்கள் கனிமொழி நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அதே 40% தான் போடுறாங்க. நல்ல கவனிங்க. ஏன் கேளுங்க. அப்போ அந்த விமர்சனத்தை நான் வரேன். அப்போ கனிமொழிங்கிற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நீங்க நினைச்சிருந்தால் 1% கூடி இருக்கணும். நம்பர் 1. அப்ப குடும்பத்துக்கே தான் நீங்க சீட்டு கொடுப்பீங்களா? கலைஞர் குடும்பத்தை தவிர திமுக வேற யாருமே இல்லைன்னு ஒரு கோபம் அந்த சாமானியனுக்கு இருந்திருந்தால் அந்த அறிவிப்பு வரல. அதன் அடிப்படையில் அந்த 40% பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரல. நான் ஒரு ரீடிங்கா அதை பாக்குறேன். அப்போ கலைஞர் குடும்பத்தின் மீது குடும்பத்துக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பீங்களான்னு ஒரு கோபம் இருந்திருந்தால் அந்த 40% அட்லீஸ்ட் 38-37 குறைஞ்சிருக்கணும். குறையல. சோ நான் திருப்பி என்னோட பாயிண்ட்டுக்கு வரேன். திரும்ப நான் என் பாயிண்ட்டுக்கு வர்றேன். கருத்து கணிப்புகள் முழுமையா பிரதிபலிக்கிறது இல்ல. நான் பரமக்குடிக்கு வரேன். சட்டமன்ற தேர்தலில் 7% பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்கல்ல. அந்த அளவுக்கு காதல் உள்ள அந்த நபர்கள் பிஜேபி மேல நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலா காதல் வயப்படணும் மோடி மேல. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. எதார்த்தம் அதுதான். ஆனால் அது 6% குறையுது. நாடாளுமன்ற தேர்தல் வர்ற போது மோடியை பிரதமராக்குற தேர்தலுக்கு நீ ஏன் பெர்சன்டேஜ் குறைக்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்லல. நான் அப்படி ஒரு பத்திரிகையாளர் என்னோட பார்வை அதுதான். இல்ல நீங்க சொன்னது போலவே எக்ஸாக்ட் எண்ணிக்கைகளுக்குள்ள நம்ம 6-7 அப்படிங்கறதுக்குள்ள நிக்கணுமா? அந்த ட்ரெண்ட், அதாவது பரமக்குடி தொகுதியில பாஜகவுக்கு ஒரு போர்ஸா அவங்க ஒரு கணிசமான வாக்கு வங்கி எடுப்பாங்க. அவ்வளவுதானே நம்ம அதுல இருந்து ரீட் பண்ண முடியும். அதான் ரீட் பண்றேன். அப்ப நான் ரீட் பண்றது என்ன தெரியுமா? சட்டமன்றத்துக்கு பிஜேபி ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் மோடியை ஏத்துக்க மறுக்கிறான். முரண்பாடா தெரியலையா? அது பிஜேபி உணர்வாளன் எப்படி மோடி ஏத்துக்காம இருப்பான்? எப்படி சொல்ல முடியும்? 6% 6-7 அப்படிங்கிறது ஒரு 0.5 ஏதாவது ரவுண்ட் ஆஃப்ல எல்லாம் மாறக்கூடிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். பெரியகுளத்துக்கு பார்த்து வரும்போது திமுக 41% 42% வலுவா தனியா ஜெயிக்கிற மாதிரி சொல்றீங்க. அங்க 2 முறை ஜெயிச்சு வெற்றி பெற்று 10 வருஷம் எம்பி அந்த 6 காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தடவை காங்கிரஸ் கட்சி தான் கொடுக்க போறாங்க. அது ஓரளவு அரசியல் கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். பெரியகுளத்துல சட்டமன்றத்தில் திமுக ஆளுமைகளே கிடையாது. அது தனி தொகுதி. யாருன்னே தெரியாத போது நான் 41% ஓட்டு போடுவேன்னு சொல்றதும், எம்பி தேர்தலையும் காங்கிரஸுக்கு தான் போகும்னு சொன்ன பிறகும் அதே 41-42% இருக்கிறது என்னால கொஞ்சம் அந்த முரண்பாடுகளை ரீட் பண்ண முடியும். காங்கிரஸுக்கு போக போதா, கனிமொழி அவர்கள் நிக்க போறாங்களா, இது எல்லாமே நீங்க சொன்னது போல நிச்சயமா அரசியலை பார்க்கக்கூடியவர்களுக்கு யோசிக்கிற விஷயமா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு சம் பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருந்தால் அது இன்னும் கொஞ்சம் உண்மை நிலை தாக்கம் அங்க இருக்குமா? அந்த தாக்கம் மேல தெரியலங்கிற அந்த முரண்பாடை பதிவு பண்ணலாம்.
இடைத்தேர்தல்களுக்கான 20 தொகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றி விவாதித்து வருகின்றோம். திரு செந்தில்குமார்ட்ட கேட்க நினைக்கிற விஷயம், இந்த மற்றவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படின்றது எல்லா தொகுதியிலையும் பார்க்கும்போது 9%, 10%, 12%, 15% இவங்க யாருமே இல்ல மற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது திரு லட்சுமணன் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு புதிய தலைவருக்கான தேடல் இன்னுமே மக்களிடம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. இப்ப ஒற்றை தலைமையை எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு இப்ப ஒற்றை தலைமை இல்ல, அது எதிர்நோக்கி இருக்கிறாங்க. பிளஸ் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உணர்றோம். உள்ளாட்சியில பிரதிநிதிகளே கிடையாது. தன்னோட நிலையை கொண்டு போய் சேர்க்கறத இதுதான் நாங்க விரும்புறது, இதுதான் எங்களுடைய நிலைகளையோ இல்ல எங்களுடைய தேவைகளையோ கொண்டு போறதுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளே கிடையாது. யார்கிட்ட கொண்டு போறது? ஒரு அரசு அதிகாரி கிட்ட கொண்டு போனாலோ அல்லது அவங்க கிட்ட கொண்டு போறதுக்கு ஆட்சியாளர்களா நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதி இல்லாம ஒரு பிளாங்கா தெரியுது. எங்க போனாலும் வேலை நடக்கல. அதனால ஒரு பயங்கர அதிருப்தியில இருந்துட்டு ஒரு மருத்துவமனையிலேயும் மருத்துவர்கள் இருந்தாலும் மருத்துவ உபகரணங்கள் சரி வர இருக்கிறது இல்ல. அப்ப எங்களுக்கான தேவையை அங்க திருப்பி நாங்க இழக்கிறோம். இப்ப இதெல்லாம் எங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா உடனே அந்த உள்ளாட்சி பிரதிநிதி, கவுன்சிலர், மேயர் இவங்க கிட்ட முறையிட வேண்டியது இல்லாம இப்ப தவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்ப சுற்றுச்சூழல் மாசுபாடு ரொம்ப அதிக அளவில் இருக்கு. இதெல்லாம் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுவாதான் இருக்கும் அந்த கருத்து கணிப்புக்கு. இதுதான் பதில். என்னன்னா மக்கள் நாங்க என்ன நினைக்கிறேன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு மரம்லாம் வெட்டுறோம், சாலை விரிவாக்கம் பண்றோம், ஆனா மரம் நடுறதில்லை, அதை பராமரிக்கிறது இல்ல. இப்ப இதுல எங்க மனசுல இருந்துட்டே தான் இருக்கு. துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்றைக்கும் எல்லளவும் எங்க மனசு விட்டு போகாது. அது அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம். எல்லாமே தான் ஏதாவது ஒரு தலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நீர்ப்பாசனம் இன்னைக்கு தேதிக்கு திமுக இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இல்ல, எங்களுக்கு குறை ஏற்படும் பொழுது மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். நீர் பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்கு. நீர்நிலைகள் தூர்வாரல சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனா தூர்வாரி இருந்தா இன்னைக்கு சென்னையில பாருங்க, சென்னையில ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 140 லிட்டர் கொடுத்துட்டு இருந்த குடிநீர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 60 லிட்டர் மட்டும் தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கு. எல்லாம் காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்ப மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு பாருங்க, கடல் மண்டல மேலாண்மை சட்டம் ஒழுங்குமுறையான 2011 இருந்தது. இப்போ அதை திருத்தம் பண்ணி 2018 21 இந்த ஜனவரி மாசம் 21ஆம் தேதி திருத்தம் பண்ணிருக்காங்க. கடற்கரை மேலாண்மை திருத்தம் பண்ணி இருக்கிறதுல இந்திய கடற்கரையில 500 மீட்டருக்குள்ள ஏதாவது ஒரு பில்டிங்கை கட்டிக்கணும் அப்படின்னு இருக்கிறத எந்த தொழிற்சாலை வேணா இனி 200 மீட்டருக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். 200 மீட்டருக்குள்ள ஆமா அப்ப கொண்டு வந்துக்கலாம் போது நீங்க ஃபேக்டரிஸ் கொண்டு வந்துருவீங்க. அப்ப மீனவர்கள் அடிப்பாராம். இப்ப இருக்கக்கூடிய இந்த 20 தொகுதியில பாருங்க, மீனவ தொகுதியும் அடங்குது, விவசாய பகுதியும் அடங்குது. இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்க மாட்டாங்க? நீங்க இந்த மாதிரி அதாவது கடல் மட்டத்தை நீரை குறைச்சி நிலப்பரப்பா ஆக்கிடலாம், அதுக்கும் அனுமதி கொடுத்திருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே நீங்க அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது மக்களை ரொம்ப கீழே தள்ளி இருக்குது. நீட் எக்ஸாம்ல நமக்கு தான் நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அதை குறைக்கிறதுக்கோ இல்ல ஸ்டாப் பண்றதுக்கோ எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கலாம். ஏன் இதே ஏடிஎம்கே கூட தான் 37 MP இருந்தாங்க. எப்படியாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாம், எப்படியோ எங்களுக்கு நிறுத்தி இருந்திருக்கலாம், எங்களை தயார்படுத்திட்டு அப்புறமா அது உள்ள கொண்டு போய் போட்டிருக்கலாம். அதால ஏற்பட்ட விளைவு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதே கூட தான் இப்ப இதெல்லாத்துடைய விளைவா அதிமுக வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட தான் இப்ப சார் சொன்ன மாதிரியே திமுகவுல சில இடத்துல அவங்களுடைய பூத் கமிட்டியே வேலை செய்யறது இல்ல சூழ்நிலை. அது எல்லா கட்சிக்குமே தான். பூத் கமிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த கட்சி பிரதான கட்சியா இருக்கும். கேட்டது நீங்க நிறைய பிரச்சனைகளை பட்டியலிட்டீங்க. இந்த பிரச்சனைகளுடைய விளைவா தான் நான் கேட்ட என்னுடைய மூல கேள்விக்கு வரேன். ஒரு மாற்று தலைமைக்கான தேடல் அப்படிங்கிறது இருக்கிறதா இன்னமோ இல்ல அது திமுக? ஏன்னா இன்னைக்கு பிரதானமான வாக்குகள் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா திமுக, அதிமுக, அமமுகவுடைய 3வது இடத்துல அங்க போய் நிக்குது. அப்போ ஆனா அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு வேக்யூம் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டதில்ல. அது மாதிரியான ஒரு தேடல் இன்னமும் இருக்கா? இல்ல நம்ம நீங்க சொன்னது போல அதிமுக அரசு மேல விமர்சனம் இருக்கு, திமுகவுக்கு ஓட்டு அப்படின்ற அப்படி தேவை நிறைவேற்றப்படவில்லை. எதையோ ஒன்று தேடி நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னமும் அந்த தேடல் இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே, திரு கணபதி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இதுல திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய தொகுதிகள்ல 40% வரைக்கும் அவங்களுடைய திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது போகுது. இங்க இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது எல்லாமே திருவாரூர் நீங்களா அதிமுக கோட்டையாக கருதப்படக்கூடிய தொகுதிகள். அந்த தொகுதிகள்ல திமுக ஒரு பெரிய வாக்கு வங்கி எடுக்கிறாங்கன்னு போது மற்ற தொகுதிகள்ல இன்னும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாக்கணுமா? கண்டிப்பா அது ஒரு
ஆர்கே நகர் தேர்தலை வச்சு நம்ம இடைத்தேர்தலை வச்சு ஒவ்வொரு இடைத்தேர்தலை வச்சுல கருத்து கணிப்புங்கிறது வந்து அது நிச்சயமா அது வந்து சரியா வராது. ஏன்னா நமக்கு இடைத்தேர்தல்ங்கிறது எப்படி நடக்குங்கிறது தெரியும். திருமங்கலம் தொகுதியில அதிமுக வந்து கட்சிக்காரர்களே ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே திமுக வாக்களித்த நிலைமையெல்லாம் இருந்தது. அதனால இடைத்தேர்தலை விட்டுருங்க, ஜென்ரலா பாருங்க. இப்ப இடைத்தேர்தல் வரும்போதே திருவாரூர் தொகுதிக்கு தனியா இடைத்தேர்தல் நடத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே திமுக ஏன் பயப்படுகிறது? அதுல ஏதோ ஒரு சூட்சமும் இருக்குன்னு ஏன் ஸ்டாலின் சொல்கிறார்? எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஏன் அப்படி சொல்லணும்? அப்போ தனியா ஒரு இடைத்தேர்தல் நடத்தும் போது அது போயிட்டாங்கல்ல, பூண்டி கலவன் அவர்கள் அறிவிச்சாங்கல்ல. போனாலுமே அதுல ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இல்ல திமுக வந்து தனியா திருவாரூர் தேர்தல் நடத்தல ஒரு சூட்சமும் இருக்கிறதுன்னு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு, எதிர்ப்பா சொன்னாரு. அதனால வந்து அவங்க அதே மாதிரி வழக்கு போட்டதுமே வந்து கம்யூனிஸ்ட் தான் வழக்கு போட்டாங்க. ஆமா ஆமா, அந்த தேர்தலை தனியா நடத்தக்கூடாதுன்னு. அதனால திருவாரூர் அந்த தனியா நடத்தும் போது இடைத்தேர்தல்ங்கிறது எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்க எடுத்திருக்க கருத்து கணிப்பு வந்து 20 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளோட நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பையும் அதையும் பத்தி நீங்க கேட்டிருக்கிறதுனால மக்களோட ஒரு பொதுவான மனநிலை வந்து இன்னைக்குள்ள சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுகிறது. இது வந்து நாளைக்கு அரித்மெட்டிக் மாறினாலோ கூட்டணி மாறினாலோ இந்த திமுக கூட்டணிக்குள் பிரச்சனை ஏற்பட்டாலோ ஒவ்வொரு அந்த இஷ்யூ பேஸ்டா வந்து நாளைக்கு மக்களோட மனநிலை மாறலாம். இன்னொன்னு இந்த ஒவ்வொரு தேர்தலும் ஒரு பிரச்சனை பிரதான பிரச்சனையா இருக்கும். இப்ப நீங்க 91 தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை புலிகள் பிரச்சனை, 96 தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா ஊழல் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பிரச்சனை. அது மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இந்த தேர்தலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெர்லைட்ல ஆரம்பிச்சு பசுமை வழிச்சாலை இதுல எல்லாம் இப்ப கடைசியா ஆசிரியர்கள் பிரச்சனை, இதுல எல்லாம் எப்படி எடப்பாடி அரசு கையாண்ட விதம் சரியா தவறா அப்படின்னு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்புறம் எடப்பாடி அரசு பிஜேபியோட அடிமை அரசா செயல்படுவது எதிர்கட்சி தலைவர் சொல்றது சரியா தப்பா, அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் வந்து மக்களுடைய கருத்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ட்ரெண்ட் அமையும். அதாவது மேஜர் இஷ்யூ பொறுத்து தான் வந்து மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுல இந்த கூட்டணி அரித்மெட்டிக் இதெல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸா இருக்கும். ஜெனரலா ஒரு ட்ரெண்ட் வந்து நீங்க இப்ப காமிச்சிருக்கீங்க. இந்த ட்ரெண்ட் நாளைக்கு மாறலாம், மாறாதுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி திரு கணபதி. திரு ரவீந்திர துரைசாமி, பாமக எந்த அளவுக்கு ஃபேக்டர்? பாமக ஃபேக்டர் வந்து இந்த தொகுதிகளை பார்க்கும்போது வந்து திமுக பலகீனமான தொகுதி தான், திமுக தோத்த தொகுதிகள் தான் திருவாரூர் தவிர. அப்படி இருக்கும் பார்க்கும்போது 2016 திமுக பெர்ஃபார்மன்ஸ் விட திமுக பெர்ஃபார்மன்ஸ் இந்த கருத்து கணிப்புல கூடி இருக்குது. சோ இதே நம்ம ஒரு கணக்கா வச்சு பார்த்தோம்னா திமுகவோட 2016 சட்டமன்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து வட மாவட்டங்கள்ல ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 40 தான், வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு 44% வாக்கள் பெற்றாங்க. இப்போ வட மாவட்டங்கள்ல ஓரளவு செல்வாக்குள்ள சில கட்சிகளும் சேர்ந்திருக்குது. மேலும் அவங்களுக்கு வந்து இந்த கருத்து கணிப்பு ட்ரெண்ட் அதிமுகவில் வந்து ஜெயலலிதா உயிரோடு இல்லாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வட மாவட்டத்தில் கூடுதலா ஒரு சூப்பர் ப்ளோஸா பாமக தேவையில்லைங்கிற பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க. யார் தேவையில்ல? திமுகவுக்கு பாமக தேவையில்லை. பாமக வேல்யூ இருக்கு. பாமக 15% ஓட்டு வட மாவட்டம் எடுத்த தொகுதி, 5.5% ஓட்டு எடுத்த தொகுதி. திமுக அப்போ பாமக அதிமுக அல்லது பாமக அமமுகங்கிறது வட மாவட்டங்கள்ல அதுதான் அந்த செகண்ட் லெவல்ல தான் திமுகவோட தேவை இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல திமுக கருத்து கணிப்புகள் அர்த்மெட்டிக் எல்லாமே வந்து நாம சவுத் வெஸ்டோட திமுக நார்த்ல நல்லா இருக்குது எல்லாமே இந்த அடிப்படையில தான் ஆராசா வந்து பாமக ஃபேக்ட் பாமகவுடைய ஓட்டு அப்படிங்கிறது திமுகவுக்கு தேவைப்படுது சொல்றீங்க. சூப்பர் ப்ளூ தேவையில்லை. ஆனா மற்ற கட்சிகளுக்கு அதனாலதான் ஆராசா வந்து எங்களுக்கு எங்க சுயமரியாதைக்கு அந்த மாதிரி சொன்ன மற்ற கட்சிகளுக்கு வந்து தினகரன் கட்சி அமமுக அண்ட் அதிமுக கடையில டிசைடிங் ஃபேக்டர் ஆட்டு வந்து பாமக எமர்ஜ் ஆயிருக்குது. பாமகவோட 5.5% பலமான வாக்கு வங்கிய அதிமுக மதிச்சதாட்டி அந்த ரேகம் இல்லைனாலும் கூட தகவல்கள் மதிச்சதா சொல்லுது. பாமக வந்து தன்னோட பயணத்தை அதிமுக நோக்கி வைக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யணும்னு ஒரு விஷயத்துல சொல்லும் போது பாமக வந்து அந்த கருத்தை சொல்லல. பாமக வந்து தேர்தல் கவர்னர் அறிக்கையை பாராட்டுது. சோ பாமகவின் பார்வை வந்து கொங்கு மண்டலத்தில் உள்ள செல்வாக்கு இந்த செல்வாக்கெல்லாம் அதிமுக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சூழல் இருக்கு. அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு பாமகவோட அரசியல் நகர்வுகள் அமைதி காப்பதன் மூலமா சில நகர்வுகளை பாமக செய்யுது. காரணம் தினகரன் வந்து சில கட்சியோட நாங்க பேசிட்டு இருக்கோம் அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணதுதான். தினகரன் அவர்களுக்கும் பாமக ஒரு ஆப்ஷன் நிச்சயமா ஆப்ஷனா இருந்தது. வெளிப்படையா சொல்ல ஒரு சில கட்சிகள் சொல்றாங்க. நிறைவான பார்வைகள் பாமகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் வாரத்துல 3 நாள் அது 4 நாள் எடப்பாடி அரசை ட்விட்டர் மூலமா விமர்சிச்சுக்கிட்டே இருந்தார். பாமகவுக்கான அந்த ஆதரவுல பாமக ஆதரிக்கிற வன்னியர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க,
பாமகவுடைய கொள்கைகளை பிடிச்ச பொதுமக்களும் அந்த வாக்கு வங்கியில் இருக்கிறதுனால அவர்கள் அதிமுகவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டா இந்த கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளிட்டு ராமதாஸ் தன்னுடைய விமர்சனங்களை எல்லாம் மறந்துட்டு அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் அந்த வன்னியர்கள் அந்த பொதுமக்கள் பாமகவை ஆதரிப்பாளர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஒண்ணு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவினுடைய வாக்குகள் வெளியில போய்கிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். அதை இன்னைக்கு ஸ்டாலினே பொது மேடையில ஒத்துக்கிட்டார். திமுகவினுடைய வாக்குகள் வெளியே போயிட்டு துரைமுருகன் சொன்ன கருத்தை பூத் கமிட்டியில இருந்தவங்களே வெளியே போயிட்டாங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டாலின் அதை ஒத்துட்டு இருக்கிறார். சோ திமுகவின் வாக்குகள் வெளியே போய்கிட்டு இருக்குங்கிற அந்த நிஜம் கருத்துக்கள் வெளியே வருது. ஒரே ஒரு கருத்து, மாநில உரிமைகள் ஒன்னொன்னா பறி போய்கிட்டு இருக்கிறதா பிரதான இஷ்யூவா வரப்போற தேர்தல் அமைய போகுது. அதை வேடிக்கை பார்த்தது, அதற்கு காரணமா அமைந்தது 2 தேசிய கட்சிகள் தான் அப்படிங்கிற உண்மை வெளியில வர்றதுனால புதிய ஆளுமைகளை தேடுற தேர்தலா தான் வரப்போற தேர்தல் அமையும். ஓகே, ரைட். நம்ம இந்த நோட்ல லெட்ஸ் பிரிங் a conclusion to the show. இந்த நிகழ்ச்சி இந்த தருணத்துல நிறைவு செய்கின்றோம். இந்த கருத்து கணிப்புகள் என்பது ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய ஜனவரி பொங்கல் சமயத்துல இருந்த மக்களுடைய கருத்துக்களுடைய வெளிப்பாடு. இதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் சொன்னது போல கூட்டணிகள் எப்படி அமைய போகின்றன, யார் யாருடன் இருக்க போகிறார்கள், அந்த அரித்மெட்டிக் மட்டும் இல்லாம கணக்குகள் மட்டும் இல்லாம கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது என்பது எல்லாவற்றையும் பொறுத்துதான் ஏப்ரல் மேல நமக்கு முடிவுகள் தெரிய வரப்போகின்றது. நிகழ்ச்சியில பங்கு கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் தொலைக்காட்சி.